என்னடா போட்டிருக்காங்க இன்னுமே புரியல. ஹைட்ரோன் போட்டிருக்காங்க, கார்பன் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுல. போய் சேக்கணுன்ட்ட கேட்பாடா நம்ம. என்னடா தம்பி? அங்க என்ன ஹைட்ரோன் போட்டிருக்காங்க, கார்பன் போட்டிருக்காங்க. அதானே உங்கள்ட்ட கேட்க வந்தோம். எங்கடா தம்பி? இங்க விவசாயம் ஏதாவா வெளியா? ஆமாடா தம்பி, நானும் இப்பதான் பாக்குறேன். இப்ப ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் இது போன்ற பூமிக்கு அடியில தான் இருக்கும். அது என்ன செய்வாங்கன்னா, இது போன்ற திட்டங்கள் கொண்டு வந்து பூமியை தோண்டி எடுப்பாங்க. அப்படி எடுக்கையில இது நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் விவசாய பூமி. எங்க பார்த்தாலும் விவசாயம் இருக்குது பத்தியா? தஞ்சைக்கு அப்புறம் நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் தான் பெரிய விவசாய நிலம். அப்படி இருக்கையில இது போன்ற திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னா நிலங்கள் பாதிக்கப்படும், மக்கள் பாதிக்கப்படுவாங்க, நீர் வளம் பாதிக்கப்படும். புரியுதா? அப்படி இருக்கையில இதை தடுக்குன்றதுக்காக போராட்டம் பண்றதுக்காக நோட்டீஸ் ஒட்டிருக்காங்க. உங்க அப்பாட்ட சொல்லி உங்க சித்தப்பா பெரியப்பா யாரா இருந்தாலும் இந்த கூட்டத்துக்கு போக சொல்லணும். தேவையில்லாத எத்தனையோ கூட்டத்துக்கு போறாங்க. அரசியல் கூட்டம், கட்சி கூட்டம், சமூக கூட்டம்னு போறாங்க. அது தனிப்பட்ட விருப்பம். ஆனா இது எல்லோருக்குமான கூட்டம். இது மண்ணை பாதுகாக்கணும். நம்ம வாழணும்னா இந்த விவசாயம் தான் நமது நாட்டின் முதுகெலும்பு. விவசாயம் இல்லைன்னா நாட்டோட பொருளாதாரம் மிகவும் பாதிக்கும். புரியுதா? நம்ம நாடு பெரிய நாடு. ஆப்பிரிக்கா கணக்கு கேள்விப்பட்டிருக்கே? ஆப்பிரிக்கால அதிகமான வறட்சி, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, மண்ணை திங்கிறாங்க, குச்சியை திங்கிறாங்க, இலையை திங்கிறாங்க, சாப்பாடு இல்லாம. காரணம் என்னன்னா இது போன்ற திட்டங்களை கொண்டு போய் எங்க நாட்டை சுடுகாடா மாத்திட்டாங்க. யூடியூப்ல தட்டிப்பாரு. நீ இந்த வயசு யூடியூப்லாம் பாக்குறல்ல, அதை சர்ச் பண்ணி பார்க்கணும், நல்ல விஷயங்களை பார்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுல மக்கள் எப்படி வாடுறாங்க, ஒவ்வொரு நாட்டோட பாதிப்பு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாத பார்க்க கூடாது. சரியா? இது போன்ற விஷயங்கள் பார்க்கணும். நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கணும். விவசாயம் எந்த அளவு முக்கியன்றது தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கையில இந்த திட்டத்தை வரவிடாம தடுக்கிறதுக்கு போராட்டம் பண்ண போறாங்க. அப்படி இருக்கையில உங்க சொந்த பந்தம் எல்லாத்தையும் சொல்லி உங்க தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்டுங்க, பெரிய ஆளுக்க நீங்க போக கூடாது. சரியா? பெரியவங்களை பூரா நீங்க தான் சொல்லணும். அப்பா நீ கண்டிப்பா போயான்னு சொல்லணும். லீவு போட்டாது போக சொல்லணும். இது நம்ம மண்ணை பாதுகாக்கணும். புரியுதா? இந்த திட்டங்கள் கொண்டு வந்தா நம்ம மாவட்டம் ரொம்ப வறட்சியா போயிடும், ரொம்ப பாதிக்கப்படும். ஏற்கனவே ரொம்ப மோசமா இருக்கும். தண்ணி இல்லாம ரொம்ப பாதிக்க, விவசாயம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த இது வந்ததுன்னா ரொம்ப கஷ்டம், இன்னும் ரொம்ப மென்மேலும் கஷ்டமா போயிடும். சரியா? அதுதான் இந்த நோட்டீஸ் ஒட்டிருக்காங்க. இப்ப புரிஞ்சுச்சா? நானு நம்ம நாடு வல்லரசு ஆகணும், விவசாயம் பாதிக்கக்கூடாது, நம்ம மக்கள் நல்லா நினைச்சோம்னா இது கண்டிப்பா தடுத்தாகணும். சரியா? அப்பாட சொல்லுவியா? போய் ஃப்ரெண்டுக்கு சொல்லுவியா? சரி.